எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 5இல் உள்ள கவிதை பிழையின் சிறுபஞ்ச மூலப்பாடல். ஆசிரியர் காரியாசான். இக்கவிதையை பார்க்க உள்ளோம். சிறுபஞ்ச மூலம். இப்பகுதியினுடைய நூல்வெளியை சற்று பார்த்துவிட்டு நாம் பாடலுக்குள் வருவோம். நூல்வெளி. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுகின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணக்கர் இவர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. இந்த பகுதியில் நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதிகமாகவே இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. இந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள், அதாவது 10 பாட்டு, 8 தொகை, இவற்றையெல்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுறோம். அதனைத் தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றிய காலத்தை நீதி நூல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இவையெல்லாம் தோன்றிய இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு தொகுக்கப்பட்டது. அந்த நூல்களில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்ச மூலம். ஏன் அப்படின்னு கேட்டால், நீதியை கூற எழுந்த நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருள். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த 5 சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுதான் 5 வேர்கள் அப்படின்றோம். இவ்வேர்களால் ஆன மருந்து பொருள் உடலினுடைய நோயை போக்குகிறது. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. இது 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடல்கள் எல்லாமே நன்மை தரக்கூடியது, தீமை தரக்கூடியது, நகைப்புக்கு உரியது அப்படின்ற வகையில் வாழ்க்கையினுடைய உண்மையை எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்பட்டுள்ளன. அடுத்தது ஆசிரியர் குறிப்பில் காரியாசான் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மேலும் நாம் பாடலுக்குள் செல்வோம். சிறுபஞ்ச மூலம். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் எனும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடியது தான் இந்த பாடல். அதாவது இந்த சிறுபஞ்ச மூலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல் ஏதாவது ஒரு நீதியை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் இந்த பாடல். இங்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வயதுக்கும் அறிவுக்கும்
சில நேரங்களில் தொடர்பு இருப்பது இல்லை, சாதனைக்கு வயது ஒரு தடையும் இல்லை அப்படின்ற ஒரு நீதியைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் அறக்கருத்துக்களை கூறக்கூடிய வகையில் இதை வச்சுருக்காங்க அப்படின்றது கருத்து. இந்நூலினுடைய ஆசிரியர் பெயர் காரியாசான் இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பாடல், இது நமக்கு மனப்பாட பாடலும் கூட. அறிவுடையார் தாமே உணர்வர். பாடல் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பு அறிவுடையார் தாமே உணர்வர். அதாவது அறிவுக்கும் வயதுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு நீதியை சொல்லக்கூடியது இப்பாடல். பாடலுக்குள் போவோம், பிறகு விளக்கத்திற்கு வருவோம். அறிவுடையார் தாமே உணர்வர், பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடலை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது கரிகாலன் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய வயதில் அவங்களுடைய தாய் தந்தையரை இழந்து நிற்கிறான் கரிகால சோழன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசாட்சி செய்வதற்கு அங்கு அவங்களுடைய வகையில் யாரும் இல்லை. இப்போ அடுத்த ஒரு அரசனாக இளவரசனாக முடிசூடக்கூடிய ஒரு தகுதி இந்த கரிகால சோழனுக்கு தான் உண்டு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறிய வயதை உடைய ஒரு சிறுவனாக இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க, இவருக்கு சரியான முறையில் முடிவெடுக்க தெரியுமா, அரசவையில் உட்கார்ந்து இவருக்கு நீதி சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு கரிகாலன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு வழக்கு ஒன்று வருகிறது அவங்களுடைய அவைக்கு. அந்த அவையில் இதுபோல் ஒரு பெரியவர் ஒருத்தர் இந்த வழக்குக்கு முடிவு கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவலன் அறிவிக்கவே எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்காங்க. யார் இந்த வழக்கை தீர்த்து வைப்பாங்களோ தெரியல, பார்ப்போம் யார் அந்த முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட காத்துட்ருக்காங்க. அப்போ அந்த அவைக்கு வருகிறார் ஒரு முதியவர். ரொம்பவுமே ஒரு வயது பழுத்த ஒரு தலையுடன் வருகிறார் அந்த முதியவர். அப்போ வந்தவரை பார்த்து எல்லாருமே அவையில் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துகின்றனர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு வயது முதிர்ந்தவராக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழக்கை சரியாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. அதே போலவே அந்த முதியவரும் அந்த வழக்கை விசாரித்து அதற்கான சரியான ஒரு முடிவையும் தெரிவிக்கிறார். இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம். உண்மையிலேயே அவருடைய அறிவும் அவருடைய அனுபவம் தான் இந்த வழக்கை சரியாக தீர்த்து வைக்க சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. அப்போ முதியவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், தன் தலையில் இருக்கக்கூடிய அந்த நரைமுடி தலையை எடுத்து கலைக்கிறாரு. மீசை தாடி எல்லாத்தையுமே கலைத்து விட்டு பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவன் அப்படின்னும்போது கரிகால சோழன். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வியப்பாகி விடுகிறது. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தவறான ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருந்தோம். இதுபோல்
இளவரசனாக இருக்கக்கூடிய இந்த சோழனுக்கு சரியான முறையில் தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக நினைத்து விட்டோமே. அப்போ இந்த நீதியில் சொல்லுவது போல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களும் உணர்ந்தாங்க. அது மட்டுமல்ல, நம்ம புராண கதைகளில் படிச்சிருப்போம். பிரகலாதன், ரண்யகசிபு. ரண்யகசிபு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னன், அதாவது ரண்யாச்சன் அப்படிங்கிற இந்த ரண்யகசிபோட அண்ணன். அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராக அவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணு கொன்று அழித்தார். ஏன் அப்படின்னா அவனுடைய அட்டகாசம் தாங்காமல் ரண்யாச்சனை கொன்று அழித்தார் மகாவிஷ்ணு. தன்னுடைய சகோதரனுடைய இந்த இழப்பு அப்படிங்கிறது இந்த ரண்யகசிபுக்கு பொறுத்து கொள்ள முடியல. அப்போ ரண்யகசிபு என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால், மந்திரமலை அப்படின்ற ஒரு இடத்துல போய் கடுமையான ஒரு தவம் இருக்கிறான். தவம் இருந்து என்ன பண்ணுறான், வரத்தை பெற்றுக்கொள்கிறான் இந்திரனிடமிருந்து. இதுபோல் என்ன வரும் அப்படின்னு கேட்டால், மனிதனாலோ மிருகத்தாலோ இரவிலோ பகலிலோ உள்ளாகவோ வெளியாகவோ பூமியிலோ ஆகாயத்திலோ எந்த விதத்திலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை பெற்றுக்கொள்கிறான் இந்த ரண்யகசிபு. இந்த வரமும் அவனுடைய தவத்தின் காரணமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வரத்தை பெற்றுக்கொண்ட இந்த ரண்யகசிபு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர்களையும் விரட்டி அடிக்கிறான், அசுரர்களை எல்லாம் வந்து ஆதரிக்கிறான். அப்போ தேவர்கள் எல்லாருமே ஓடி போய் என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார்கள் அப்படின்னு கேட்டால் மகாவிஷ்ணுக்கிட்ட தான் போய் தஞ்சம் அடைகிறாங்க. இதுபோல் இந்த ரண்யகசிபுவினுடைய அட்டகாசம் வந்து பொறுக்க முடியல, நீங்கள் தான் ஏதாவது வழி பண்ணி எங்களையெல்லாம் காப்பாற்றணும், தேவலோகத்திலேருந்தே எங்களையெல்லாம் விரட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாமே போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், கவலைப்படாதீங்க, அவங்களுடைய மகன் அதாவது பக்த பிரகலாதன் வருவான், அவனின் மூலமாகத்தான் இந்த ரண்யகசிபுவிற்கு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த பக்த பிரகலாதனினுடைய வாயிலாக என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு, பல்வேறு உண்மைகளை உணர்த்துறாரு. ஆனாலும் இந்த ரண்யகசிபு பார்த்தீங்க அப்படின்னா அவற்றையெல்லாம் கேட்பதாக இல்லை. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையே, அதாவது ரண்யகசிபுவிற்கும் இந்த பக்த பிரகலாதனுக்கும் இடையே பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடக்கின்றது. அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அந்த இடத்துல நரசிம்ம அவதாரத்தில் தோன்றி ரண்யகசிபுவிற்கு பாடம் புகட்டுகிறார். அப்போது இந்த ரண்யகசிபுவிற்கும் இந்த மகன் பக்த பிரகலாதனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவோடினுடைய அந்த இருப்பை பற்றி சொல்லும்போது பக்த பிரகலாதன் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கி எழுவான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை என்ற உண்மையை உணர்த்துவதாக அமைந்திருக்கும் இந்த புராண கதை. இதை போலவே பார்த்தீர்களானால் மற்றும் ஒரு கதை, மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தியும் இந்த ரண்யகசிபுவை போலவே பயங்கரமான ஒரு வரத்தை வாங்குகிறான் இறைவனிடம் இருந்து. இதே போன்றே இறப்பை
வேண்டாத ஒரு வரம் அது. அவன் செய்கின்ற அட்டகாசத்தையும் பொறுக்காத தேவர்கள் மகாவிஷ்ணுவிடமே போய் முறையிடுகின்றனர். அப்போது வாமன அவதாரத்தில் வருகின்ற மகாவிஷ்ணு இது போன்று உலகையும் அளந்து வாங்குகிறார். நமக்கு அவ்விடங்களில் அந்த புராண கதையில் படிக்கும்போது மகாவிஷ்ணுவாக சித்தரிக்க முடியவில்லை. ஒரு சிறிய வாமன அவதாரம் கொண்ட சிறுவனாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு புராண கதைகளிலும் கூட பார்த்தீர்களானால் அறிவிற்கும் வயதுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளமையை நம்மால் உணர முடிகிறது. இங்குள்ள ஒரு பாடலும் பார்த்தீர்களானால், அதாவது கவிஞர் காரியாசான் அவர்கள் இயற்றிய இப்பாடல் அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இது. பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது பூவாது காய்க்கும் மரமுள, பூக்காமலே சில நேரங்களில் சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது அந்த பழங்கனினுடைய முந்தைய நிலை அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல பூ பூக்கும், அடுத்தது காய்க்கும், பிறகு தான் பழமாக மாறும். அதாவது இந்த பூக்கள் பூக்காமலே சில மரங்கள் காய்க்குமா. அதே போலவே நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். அதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதியாமை நாறுவ வித்துள. பாத்தி அமைத்து விதை விதிக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. விதையாமே நாறுவ வித்துள அப்படின்னும் போது பாத்தி அமைக்காமலே தானே முளைத்து வளரக்கூடிய விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு விளக்கத்துடன் இந்த பாடலை கொடுத்துள்ளார் காரியாசான் அவர்கள். பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதியாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். மேலும் பார்த்தீர்களானால் இந்த பாடல் எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு சான்றாகவும் வந்துள்ளது. ஏனென்றால் இப்பாடலில் அதாவது ஓமைதனை நமக்கு புரியும் வகையில் வெளிப்படையாக காட்டியுள்ளமையால் இப்பாடல் எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு சான்றாகவும் அமைந்துள்ளதை பார்க்கின்றோம். மேலும் இப்பகுதியினுடைய இலக்கண குறிப்பை பார்ப்போமானால் அறிவார் வல்லார் வினையாளனையும் பெயர்கள் அர் ஆர் மர் மார் இது போன்று வந்திருந்தால்
வினையால் அணையும் பெயர்கள். விதையாமை, விதையாமை, உரையாமை எதிர்மறை தொழில் பெயர்கள். தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இறுதியான எழுத்தானது கெட்டு போனதுனால் இதை ஈறுகெட்ட அப்படின்றோம். எதிர்மறையான வார்த்தை தாவா, தாவி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான வார்த்தையை உடையதால் எதிர்மறை. பெயரெச்சம் அப்படின்னும் போது தாவா என ஆவிகுதியில் முடிஞ்சிருக்கிறதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். பகுபத உறுப்பிலக்கணம். உரையாமை உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கிறோம். உரை என்பது பகுதி, ஈ என்பது சந்தி, அதாவது உடன்படுத்தற் பொருட்டாக ஈ இங்கு வந்துள்ளது. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இல், அல், ஆ இதெல்லாமே எதிர்மறை இடைநிலை. இதில் நெடில் ஆவாக இந்த இடம் வந்திருந்ததுனால எதிர்மறை இடைநிலை. மை என்பது தொழில்பெயர் விகுதி. அடுத்து காய்க்கும். காய் குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் அப்படின்னு பிரிக்கிறோம். காய் என்பது பகுதி, இக்கு என்பது சந்தி, அடுத்த இக்கு எதிர்கால இடைநிலை, என்பது பெயரற்ற விகுதி. மேலும் இந்த பாடற்பகுதி இத்துடன் முற்று பெற்றது. இப்பாடற்பகுதி நமக்கு மனப்பாட பகுதி ஆதலால் மாணக்கர்களாகிய நீங்கள் இப்பாடலை நன்கு மனனம் செய்தல் வேண்டும். நன்றி, வணக்கம்.